வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளின் சார்புகளில் பயிற்சி 1.4 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கு a = 1 2 3 4 மற்றும் b = n என்க. மேலும் f(a)→b அது f(x) = x³ என வரையறுக்கப்படுகிறது எனில் ஃபஸ்ட்டு கொஷினு fஇன் வீச்சகத்தை காண்க. ரெண்டாவது கொஷினு f எவ்வகை சார்பு என காண்க. a கொடுத்துட்டாங்க, b = n கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது நேச்சுரல் நம்பரு, f(x) கொடுத்துருக்காங்க. a = என்னது 1 2 3 4ன்னு கொடுத்துட்டாங்க. b = என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ b = 1, 2, 3, அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ f(x) என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ ஓகேவா. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏல உள்ள எல்லா டைமையும் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். x = 1 1 சப்ஜெக்ட் பண்ணோம்னா f(x)க்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா f(1) = 1³ 1³ பண்ணோம்னா 1 = 1. அடுத்து x = 2 x = 2ன்னு கொடுத்தோம்னா f(2) 2³ = எத்தனை 3 தடவை போட்டோம்னா எத்தனை என்ன கிடைக்கும் பாருங்கள். 2 4 4 2 8 ஓகேவா. இந்த மாதிரி தான் ஸ்கியூப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போடணும். 8 x = 3ன்னு சப்ஜெக்ட் பண்ணுவோம். x = 3ன்னு சப்ஜெக்ட் பண்ணோம்னா 3³ = 27 3³ பண்ணோம்னா 27 ஓகேவா. அடுத்து x = 4 f(4) = 4³ = 64 4³ பண்ணோம்னா 64 ஓகே. இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டுருக்காங்க, எஃப்இன் வீச்சகம் கேட்டுருக்காங்க. எஃப்இன் வீச்சகம் நம்ம கண்டுபிடிச்சது தான். எஃப்இன் வீச்சகம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த ஆன்சர் தான். 1 8 27 64 ஓகே. அடுத்து ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுருக்காங்க பாருங்கள், எஃப் எவ்வகை சார்பு என காண்க. எஃப் எவ்வகை சார்புன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அம்புக்குறி படம் போடணும். அம்புக்குறி படம் போட்டுக்குவோம். அதுக்கு ஏபின்னு 2 படம் வரைஞ்சிக்குவோம். ஏபின்னு படம் வரைஞ்சிட்டோம். ஏன்னா 1 2 3 4 இந்த இருக்குது, அதை எடுத்து எழுதிடுவோம். 1 2 3 4. பி என்ன நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போனா நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறனால நான் அதில் 1 2 1 8 27 64 நான் இந்த மாதிரி ஏன் எழுதியிருக்கேன்னா, இதுக்கு இடையில நிறைய நம்பர் இருக்கதா அர்த்தம். பெரிய நம்பராக இருக்கனால நான் ஸ்டார்ட் பண்ணி எழுதியிருக்கேன். 1க்கும் 8க்கும் நடுவில் நம்பர் இருக்குது ஓகேவா. இப்போ 1 கொடுத்தோம்னா 1 கிடைக்குதா. அடுத்து 2 கொடுத்தோம்னா என்ன கிடச்சிச்சு 8. அடுத்து 3 கொடுத்தோம்னா என்ன கிடச்சிச்சு 27. 4 கொடுத்தா என்ன கிடச்சிச்சு 64 ஓகேவா. இப்போ ஏல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் பியில் ஒரு எலமெண்ட் மேப் ஆகிருக்கு. அப்போ இது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஒன்றுக்கொன்றான சார்பு பாருங்கள். அடுத்து பாருங்கள், பியில் உள்ள உறுப்பு n நேச்சுரல் நம்பருக்குள்ளார தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த நம்பர் எல்லாமே மேப் ஆகிருக்கு. இந்த 1க்கும் 8க்கும் நடுவில் நேச்சுரல் நம்பர் இருக்குது எல்லாமே. இது எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான். இதுக்குள்ளார இருக்குங்கிறனால நேச்சுரல் நம்பர் இருக்குனால இது உள்நோக்கிய சார்பு அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர் இருக்கனால இது உள்நோக்கிய சார்பு.
உள்நோக்கிய சார்பு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.